ஆசிய பிராந்தியத்தில் பொருளாதார ஜாம்பவானாக மலேசியா மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மலேசியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸின் 47வது ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது அன்வார் இதனை தெரிவித்தார். மலேசியா ஒரு வர்த்தக நாடாக இருக்க வேண்டும், முதலீடுகளுக்கு திறந்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வெளிநாட்டில் இருந்து, குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து முதலீடுகளை அரசாங்கம் ஆதரிக்கும் என்பதை தாங்கள் மிக தெளிவாக கூறினோம் என்று அவர் கூறினார். மலேசியா போட்டித்தன்மையுடன் இருப்பதையும் தொடர்ந்து வளர்ந்து வருவதையும் உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை அரசாங்கம் கவனித்து வருவதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் முதலீடுகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எவ்வாறு பெரிதும் பயனளிக்கின்றன என்பதற்கு பினாங்கு சிறந்த உதாரணம் என்று அன்வார் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்தின் பரிமாற்றம், பயிற்சி மற்றும் சிறப்பு மையங்களை நிறுவுவதன் மூலம் நன்மைகளை காணலாம் என்று அவர் கூறினார். ஐரோப்பா, குறிப்பாக ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து, சீனாவிலிருந்து முதலீடுகள் அதிகரித்து வந்தாலும் மலேசியாவில் அமெரிக்கா தான் மிகப்பெரிய முதலீட்டாளராக உள்ளது என்று அன்வார் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார் கல்வி மற்றும் பயிற்சி கழகமான டிவெட் அறக்கட்டளை திட்டம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய ஸ்டெம் துறைகளுக்கு மாறுவதற்கு உதவுகிறது. இது பொறியியல் மற்றும் அறிவியல் துறைகளில் மிகவும் திறமையான பணியாளர்களை உறுதி செய்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். நாட்டின் உயர்கல்வி முறையை மாற்றுவதற்கான பரந்த மற்றும் நெகிழ்வான அணுகுமுறைகளை அமைச்சு தொடர்ந்து நாடுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனால்தான் அரசாங்கம் டிவெட் திட்டத்தை அறிமுகப்படுத்தி வலியுறுத்தி வருகிறது என்று அவர் கூறினார். இது குறைந்த அளவிலான தொழில்நுட்ப படிப்புகளை பற்றியது மட்டுமல்ல, உண்மையில் பொறியியல் மற்றும் பிற முக்கியமான தொழில்நுட்ப துறைகள் உட்பட டிவெட்டின் நிலையை உயர்த்துவதை தாங்கள் இலக்காக கொண்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 2023 முதல் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் மலேசியா ஸ்டேடியம் கார்ப்பரேஷன் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைப்பதற்காக 13,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்டேடியம் வசதிகளை இலவசமாக பயன்படுத்துவதன் மூலம் பயனடைந்துள்ளனர் என்று நாடாளுமன்றத்தில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ இன்று தெரிவித்தார். இந்த வாடகை விலக்கு முன்முயற்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் புக்கிட் ஜாலில் நேஷனல் ஸ்டேடியத்தின் அரை நாள் பயன்பாட்டிற்கு 3,000 வெள்ளியும், ஒரு நாள் பயன்பாட்டிற்கு 5,000 வாடகை கட்டணமும் வசூலிக்கப்பட்டது. அரசு சாரா பள்ளிகளுக்கு அரை நாள் பயன்பாட்டிற்கு 4,000 மற்றும் ஒரு நாள் பயன்பாட்டிற்கு 8,000 வெள்ளி வாடகை செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மலேசியாவில் உள்ள அனைத்து மைதானங்களும் அமைச்சின் மேற்பார்வையில் இல்லை. மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு மற்றும் தனியார் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் மைதானங்கள் உள்ளன. இது போன்ற முயற்சியை செயல்படுத்த ஊக்குவிப்பதற்காக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு உள்ளூர் அதிகாரிகளுடன் பல சந்திப்புகளை நடத்தியது என்று கேள்வி நேரத்தின் போது பக்காத்தான் ஹரப்பான் துவரான் எம்பி டதஸ்ரீ பங்லிமா மடியாஸ் டங்காலிக்கு அவர் பதிலளித்தார். தேசிய மைதானம், கோலாலம்பூர் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, புக்கிட் கியாரா விளையாட்டு வளாகத்தில் உள்ள நெட்பால் மைதானம் மற்றும் துன் ரசாக் ஹாக்கி ஸ்டேடியம் ஆகியவற்றில் உள்ள வசதிகளை பயன்படுத்தும் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த முயற்சி திறக்கப்பட்டுள்ளது என்று ஹன்னா கூறினார். புக்கிட் தமான் சிறப்பு பிரிவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவு E8 திரட்டிய அதிரடி உளவுத்துறையின் தகவல் அடிப்படையில் IS எனப்படும் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 8 பேர் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டை அச்சுறுத்தும் வகையில் IS சித்தாந்தத்தை அவர்கள் பரப்பியதாக அவர்களது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். இன்று நடைபெற்ற மலேசியாவின் ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தின் நிறைவு விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். VVIPக்கள் மற்றும் மூத்த போலீஸ் அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய IS தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் திட்டங்களை போலீசார் முறியடித்துள்ளதாக அவர் கூறினார். அம்னோ அதிகாரத்தை இழந்த பிறகு சமரசம் செய்ய முனைந்த போது அதன் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி தலைமையிலான அம்னோ பிரதிநிதிகள் மகாதீரை சந்தித்ததாகவும் மகாதீர் அவர்களை கடுமையாக திட்டியதாகவும் ரோமன் போஸ் எழுதியிருக்கும் ஷட்டர்ட் ஹோப்ஸ் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியை கைப்பற்றிய போது மகாதீரை பிரதமராக கொண்டு அரசியல் ரீதியாக கடுமையாக பலவீனமடைந்திருந்த மலாய்க்காரர்களின் நிலையை வலுப்படுத்த தங்களின் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டின் 2 பெரிய மலாய் கட்சிகளான அம்னோ மற்றும் பாஸ் கட்சிகளுடன் கூட்டு சேருமாறு மகாதீரை ஜாகித் வலியுறுத்தினார். ஆனால் மகாதீர் முற்றிலும் கோபமடைந்தார் என்று புத்தகத்தில் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ரோமன் போஸ் அதனை தெரிவித்தார். அம்னோ அழுகிய மற்றும் குமட்டல் நிறைந்த கட்சி என்று மகாதீர் அழைத்தார். அம்னோவை எந்த வகையிலும் ஒரு பங்காளியாக இனி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் கூறினார். கட்சியில் உள்ள அனைவரும் பெர்சாத்துவில் சாதாரண உறுப்பினர்களாக இணைவதே ஒரே வழி என்று அம்னோ பிரதிநிதிகளிடம் மகாதீர் கூறியதாக அப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்து பகாட்டில் ஒரு துரியன் பழத்தோட்ட பராமரிப்பாளர் பழத்தோட்டத்தில் உள்ள குன்றின் அடிவாரத்தில் மனித எலும்புக்கூட்டை கண்டுபிடித்துள்ளார். 72 வயதான ஓங் என்ற அந்த நபர் 17 வயதான ஹபீஸ் ஃபவுசான் அப்துல் ஹலித் என்பவருடையது என்று நம்பப்படும் மனித எலும்புக்கூட்டை கண்டுபிடித்துள்ளார். நேற்று காலை இங்குள்ள கம்போங் ஸ்ரீ வாங்கி அருகே ஜலான் யோங் பெங் மூவார் பகுதியில் புல் வெட்டும் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாட்டின் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1.8 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் மே மாதத்தில் 2.0 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்று தேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. தென்கொரியா, இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை விட மலேசியாவில் பணவீக்க விகிதம் குறைவாக இருப்பதாக தேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க சொத்து மேலாண்மை நிறுவனமான பிளாக் ராக்கிற்கு அதன் துணை நிறுவனமான குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஸ் மூலம் பங்குகளை விற்பனை செய்வதை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காசாவில் முஸ்லிம்களை கொல்ல இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்களுக்கு நிதி உதவி செய்வதில் பிளாக் ராக் நேரடியாக ஈடுபட்டதற்காக உலகம் முழுவதும் விமர்சிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் இதனை தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பிளாக் ராக்கிற்கு ஏன் 25 விழுக்காடு பங்குகளை வழங்க வேண்டும் என்று மக்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.